ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ கவலையாக இருக்கிறாய் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே. அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். நீ இப்பொழுது கவலையாக இருக்கிறாய் என்பதற்காக இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லவில்லை. நடக்கப் போகும் விஷயத்தை தான் உன்னிடம் சொல்கிறேன். நடக்கும். நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் அனைத்துமே நடக்கும். நடக்காதது என்று எதுவும் இல்லை. அதுவும் நான் சொல்லி நடக்காமல் எப்படி போகும்? நடக்காமல் எதுவுமே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கவே நான் வந்துவிட்டேன். நிச்சயமாகவே சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் வெளிச்சம் வரும். இருட்டான நிலைமையில் இருக்கிறாய். எப்பொழுது வெளிச்சம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். நீ காத்துக்கொண்டு இருக்கும் நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்ல முறையில் நடக்கும். நடக்காமல் இருப்பதினால்தானே எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நடந்துவிட்டது என்றால் சந்தோஷமாகத்தானே இருப்பாய். நீ சந்தோஷமாக இருந்தால்தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ நிம்மதியாக இருந்தால்தானே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் இது எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு நீ எதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? வாழ்க்கையில் மாறாது என்று நினைத்தாயா? நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்துமே எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும் என்று நினைத்தாயா? நீ நினைப்பது அனைத்தும் நல்ல முறையில் தான் நடக்கும். இப்பொழுது உன்னை சோதிக்கிறது தவிர வாழ்க்கையில் உன்னை ஒரு நாளும் கீழே தள்ள நான் ஒரு பொழுதும் காலத்திற்கு அனுமதிக்கவே மாட்டேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த அளவல்ல, நீ நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பிரகாசமானது காத்து கொண்டு இருக்கிறது. கவலைகளானது இருக்கும், ஆனால் அதை மறந்துவிட வேண்டும். நிம்மதியானது எப்பொழுதுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க செய்வேன். அழாதே. அழுதால் எதுவுமே மாறாது. நான் எப்பொழுதும் சொல்வது போல்தான். எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருந்தால் அந்த துன்பத்திற்கே நீ எவ்வளவுதான் நான் கஷ்டம் கொடுத்தாலும் நீ சிரிக்கிறாய் என்ற ஒரு விஷயம் தோன்றி உன்னை விட்டு அந்த துன்பம் போய் இன்பமானது வந்துவிடும். இன்பத்தை மட்டுமே நிரந்தரமாக வைத்துக்கொள். ஏதாவது கசப்பாக நடந்தாலும் அதை மறந்துவிட்டு இன்பத்திற்காக போராடி அதை பெற்றுக்கொள். இந்த சாயான நான் உன் அருகில் இருக்கிறேன். காலம் முழுவதும் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன். அதனால் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய். அழகான அற்புதமான நல்ல நிகழ்வுகள் உனக்கு நடக்கும். எப்பொழுதும் நான் இருக்கிறேன். மறந்து விடாதே தங்கமே. ஓம் சாய்ராம்.